ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். இந்த புராண ஸ்லோகத்தின்படி ஸ்ரீ வைகுண்டநாதன் திருப்பார்க்கடலில் சயனித்தார். அது பகவானுடைய 2 நிலைகள். பார்க்கடலிலிருந்து எழுந்திருந்து சாது பரித்ராணத்துக்காக, துஷ்டர்களை அழைப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த பூமியில் அவதரிக்கிறார். பகவான் பிறக்கிறார் என்று சொன்னாலே தன்னுடைய சௌசீல்யத்தை வெளிப்படுத்த வருகிறார்னு பொருள். சௌசீல்யம்ங்கிறது ஒரு உயர்ந்த குணம், ஒரு பண்பு. மகதக மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்வம் சௌசீல்யம். சௌசீல்யத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கா. மகான்கள் மந்தர்களோட கூட தண்ணீரும் கலந்தா போலே ஒண்ணு வேறுபாடு உயர்வு தாழ்வு தெரியாம கலக்கறாள்னால் அந்த குணத்துக்கு சௌசீல்யம்னு பேர். ஏன்னா எங்கோ உயரத்துல இருக்கிற பகவான் பரம்பொருளானவர் நம்மாட்ட இருக்கிற ஏழை எளியவர்களோட சேர்றார்னு சொன்னால் அப்ப அது சௌசீல்யம் தானே. அந்த குணத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் பூலோகத்தில் வந்து அவதரிக்கிறார். அப்படி திருவிக்கிரமாவதாரமாக செய்தார். அதை ஆண்டாள் நோன்புக்கு அனைவரும் வாருங்கள் நீராட போதுவீர்னு கூப்பிட்டது முதல் பாட்டு. நோன்பு அனுஷ்டிக்கணும்னு வந்துட்டோம், இதை செய்யுங்கோ, இதை செய்யக்கூடாது, இது 2ஆம் பாட்டுல முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் நீங்காத செல்வம் நிறையும், இது 3ஆம் பாட்டுல நடந்தது. அப்புறம் நேற்றைக்கு பாட்டு 4ஆம் பாட்டு. இப்பேற்பட்ட பக்தர்களா இந்த குழந்தைகள்லாம் வந்திருக்காளே, நாம அவர்களுக்கு ஏதானு கைங்கரியம் பண்ணி நமக்கும் ஒரு சத்தை ஏற்படட்டும் என்று வருணதேவன் வந்து நிற்க அவனுக்கு ஆணையிட்டாள் அப்படிங்கிறத நேத்தி பாட்டுல பார்த்துட்டோம். இன்னைக்கு பாசுரம் ஒத்திக்கு சந்தேகம், அதற்கு இன்னொத்தி சமாதானம் சொல்ல போறா. சந்தேகம். வசிஷ்டர் நாள் குறிச்சார், தசரதன் ஆசைப்பட்டார், கௌசல்ய காத்துன்னு இருக்கா, மக்கள் எல்லாம் வேகத்தோட இருக்கா. இத்தனையும் இருந்த ராமபட்டாபிஷேகமே நின்று போய்விட்டதே. இது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. இங்க வசிஷ்டரும் நாள் குறிக்கல, நமக்கும் ஒண்ணு ஞானமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நாம் என்னமோ யோசிச்சு மார்கழி நோன்புன்னு வந்திருக்கமே. ஏழை எளியவர்களான அஞ்ஞானிகளான நாம் ஆரம்பிக்க கூடிய காரியம் நடக்குமா, தடைப்பட்டு போடுமா? இது நடக்கணுமேனு ஒருத்திக்கு எண்ணம். அதுக்கு இன்னொத்தி சமாதானம் சொல்றா. அவளுக்கு ஓரளவு வேதாந்த ஞானம் உண்டு. மாயனை தாமோதரனை செப்பு, அந்த பெருமான் திருவடிகளை பற்றுவதுதான் இதழ் வழியினுட்டு 5வது பாசுரத்துக்கு ஒருத்தி கேள்விக்கு ஒருத்தி பதில் கூறுவதாக உள்ளது பாட்டம். பாட்டினுடைய கடைசி சொல் என்னன்னு முடியறது? செப்புதல், பகர்தல், சொல்லுதல். சொல்லு, என்ன சொல்லணும்னு ஒருத்தி இன்னூத்தி கேட்கிறாப்போ. மாயனை தாமோதரனை செப்பு சேர்த்துடுங்கப்போ. எங்கெங்கயோ இருக்கு வார்த்தை. மாயனைன்னு பாட்டு ஆரம்பிக்கிறது, நடுவுல தாமோதரன்னு இருக்கு, செப்புன்னு முடியறது சொல்லியோ. முதல் நடு முடிவு இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்தீங்கன்னால் மாயனை தாமோதரனை செப்பு. இதுல மாயன்னு சொன்னதுனால் வைகுந்தநாதன் அர்த்தம் பண்றார். அப்ப ரொம்ப மேன்மை உடையவர். தாமோதரன்கிறதுனால் இடுப்பில் தாம்பால் கட்டுப்பட்டவர்னு பொருள். அப்ப ரொம்ப ரொம்ப எளியவர். அங்க இருக்கிறவர் எளிமையை காட்டுறதுக்கு வந்தா என்ன அர்த்தம்னு இத்தனை சொன்னேன்? சௌசீல்யம். பிறக்கும் போதே அந்த குணத்தை வெளிப்படுத்தத்தானே பிறக்கிறார். மாயனை மேன்மை உடையவனை, தாமோதரனை எளிமை உடையவனை, செப்பு பற்று சொல்லு, அவன் திருவடிகளையே பற்று, அவனுடைய திருநாமத்தையே சொல்லு. மாயன் மாயன்னு சொல்லு, தாமோதரன் மாமோதரன்னு சொல்லு. மனசால அவன் மேன்மை எளிமையை நினைப்பாய். நினைக்க நினைக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாக். ஏற்கனவே பண்ணிருக்கிற பாபங்கள் எல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே எரிந்து போய்விடும். ஒருவேளை தெரியாத்தனத்தால இனிமே கூட நம்ம பாப்பங்கள் பண்றோமோ இல்லையோ, அதெல்லாம் தாமரை இலை தண்ணீரை போலே பசையே இல்லாமல் விலகி போய்விடும். இப்படி 2ம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். பாப்பங்கள் தொலைஞ்சு படுத்தினாலே விக்னங்கள் கிடையாதுன்னு அர்த்தம். அதே போல ஆண்டாள் சொல்றது, உலகத்திலே எனக்கு தடங்கல்கள் பலதும் வந்துட்டேதான் இருக்கும். என் பாப்பங்களால தானே தடங்கல் வருது. நான் ஏதோ பாப்பம் பண்ணியிருக்கேன், அது வெவ்வேறு ரூபத்துல தடங்கலா வருது. தடங்கல்ல கை வைக்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, அது இருந்துட்டு போறது. என் பாபத்தை விளங்கி விட்டேனால் அது வரவே வராது இல்லையோ. இது இல்லைன்னா அது வராது. அப்ப இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? தடங்கலை போக்கணும்னு நினைச்சேன், பாபம் காரணம்னு புரிஞ்சு போச்சு. பாபத்தை போக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணணும்னால் மாயனை தாமோதரனை செப்பு. மாயனான எம்பெருமானை தாமோதரனை பற்றினீர்கள் என்றால் சொன்னால் அவன் திருநாமத்தை வாயார பாடுங்கள், அவன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள். எல்லாத்த விட முக்கியம், அவர் ஆசைப்பட்டபடி நடங்கள். அது நடந்தால்தான், சாத்விகனா இருந்தால்தான் பகவானுக்கு பிடிக்கிறது. சாதுரேவ சமந்தவ்யா, சாதுரேவ சமந்தவ்யான்னு அடிக்கடி சொல்றார். சச்ச பிரியதமஹா, அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன். அவனுக்கு என்கிட்ட எத்தனை ஆசை உண்டு அர்ஜுனான்னு
யாரையோ புத்தரை பத்தி கண்ணன் அடிக்கடி கீதையில சொல்லிட்டு இருக்கார். அவர் யாருன்னு தெரியாது. அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர், அவரைத்தான் நான் சாதுன்னு ஒத்துக்கிறேன், அவன் எனக்கு எவ்வளவு அன்பானவன் தெரியுமானால் நமக்கு ஒரு நிமிஷம் தோணும். அப்படின்னு அவர் யாரையோ சொல்லிட்டு இருக்காரே, அது நானா இல்லையா? இருந்துட்டா எவ்வளவு திருப்தியாப்படும். இப்போ கண்ணனே வந்து கிட்டக்க பார்த்து கனிவோட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், சரகடிச்சு பறக்க மாட்டோமா? அது தெரியலையே, யார சொல்றார், எதுக்கு சொல்றார், எப்படி சொல்றார், என்ன பண்ணா சொல்லுவார், அது அவர் நேரம் சொல்ல மாட்டார். அதுக்கு தான் ஆழ்வார்கள்லாம் அவதரித்தா, ஆச்சாரியர்கள் பிறந்து இப்படி நடந்துட்டியானா அவர் பிடிக்கிறதுன்னு சொல்றார். மாயனை தாமோதரனை பற்றுட்டால் வசிட்டர் நாள் குறிச்சு தடங்கள் வந்துதா இல்லையா, விஸ்வாமித்திரரா இல்லையா, இதெல்லாம் நீ ஒன்றும் கட்டப்பட வேண்டாம். நமக்கு தெரிஞ்சது மாயன், நமக்கு தெரிந்தது தாமோதரன், அவனை பற்றுவோம்னு சொல்றதா இந்த பாசுரம். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை. இங்க மாயன்னு சொன்னதுனால் வைகுந்தநாதன். என்ன மாயன், அந்த ஊர் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா போக போறோம், பார்க்க போறோம், நன்னா இருக்க போறோங்கிறாள்னா அந்த பெருமைக்கு எல்லையே சொல்ல முடியாது. அத்தனை மாயன். அவ்வளவு உயரத்தில் இருக்கிறவர் அங்கேயே இருந்துட்டாரானால் மண்ணு வடமதுர மைந்தன். நம்மோட கூட இருக்கணும், கையை குலுக்கணும், காலத்தொடணும். இதுக்காக வடமதுரைக்கு இறங்கி வந்தாரோ இல்லையோ? இறங்கி வந்ததில்லை. மண்ணு இருத்தல்னா விலகாமல் இருத்தல்னு இருக்கணும். இல்லையே, கிளம்பி போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோமே. துவாபர யுகத்தினுடைய இறுதியில போயிட்டார் என்னால். இப்ப மதுராக்கு போனா சேர்க்க மாட்டோம்னா, கிருஷ்ணகா ஜென்ம பூமியில இன்னைக்கும் கண்ணன் அங்கதான் எழுந்துள்ள இருக்கார். அந்த ஆசையோட தானே போயிட்டே இருக்கும். இப்போ ஆக மண்ணு வடமதுர மைந்தனை. மைந்தன்னா மிடுக்கன்னு அர்த்தம். கண்ணனா இருந்தா குழந்தை தான். இப்போ ராஜானால் ராமன் தான் ராஜா, கண்ணன்னால் விளையாட்டுக்கு தான் கண்ணன். ஆனா அந்த விளையாட்டும் போது நடக்கிற போதும் அவருக்கு இருக்கிற காம்பீரியம், அதைத்தான் மைந்தன்னு சொல்லுகிறாள். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை. ஊர் மட்டும் அவருக்கு பிடித்தம் இல்லை. யமுனே யமுனே யமுனே, எப்பவும் யமுனையை கண்டாத்தான் திருப்தி. தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை ஆற்றங்கரையிலே இருந்து மரத்துங்களையில உட்காந்துப்பான், மேல் கிளையிலேருந்து கீழ்கிளைக்கு இறங்கிப்பார். காலை தன் திருவடிகளை யமுனையில தொங்க போட்டுப்பார். அது சலசலான்னு ஓடும். தாமரையெல்லாம் கொழுந்து கண்ணன் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கும். தானே கார்த்தால ஒரு பூஜை முடிஞ்சு போச்சு. சுவாமி அர்ச்சகரே இல்லை, ஒத்துருமே வரலையே. தனுர்மாசம் உண்டானால் நித்தியமே தனுர்மாசம் தான் அவருக்கு. இயற்கையே கொண்டு சேர்த்துறது இல்லையோ? அப்ப அப்படி பூக்கள்லாம் சொரியுமா, பனியெல்லாம் கொட்டுமா, தாமரையை கொண்டு சேர்க்குமா? தாமரையை சேர்த்தது அர்ச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏதோ பூவா சொரியறதே, ஏதோ கொடுக்கறதேனால் எல்லாம் கையில மந்திர புஷ்பம் பண்ணணுமோ இல்லையோ? அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞசதேவ மிருத்திஜம்னு சொல்றாடோ இல்லையோ? அந்த புஷ்பத்துக்கு பூ சொரிஞ்சாச்சு. எங்கேயோ பனி பெய்யறது என்னால் ரிஷிகளும் ஆழ்வார்களும் பூஜையை பார்த்து கண்ணீர் விடுறா போல் இருக்கு. அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதுக்கு தான் பன்னீர் புஷ்பமா சொரியறது, பனியா சொரியறது. இயற்கையாகவே நித்தியப்படியே ஒரு திருவாராதனம். அப்படித்தான் யமுனையில நடக்கிறது. தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இவர் பிறந்தது சந்திரவம்சத்திலே. ஆயர் குலம், இடையர்களுடைய குலம். தோன்றும் அணிவிளக்கு, இந்த குலத்துக்கே ஒரு விளக்கை போல் தோன்றினார். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்கு ராமன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு கண்ணன். சூரிய குலத்திலே அவதரித்தார் ராமச்சந்திரன். சந்திரவம்சத்திலே பிறந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். அவரும் ஒளி கொடுப்பார், இவனும் ஒளி கொடுப்பார். ஆனா அவருடைய ஒளி கொஞ்சம் வெப்பமா இருக்கும். ஆனா கண்ணனுடைய ஒளி குழுன்னு இருக்கும் இல்லையோ? சந்திரன் ஒளி நில ஒளினா நடத்தானே இருக்கும். தூய பெருநீர் யமுனத்துறவனை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாய் பெற்ற தாயினுடைய வயிற்றுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர். தேவகி பிராட்டி கண்ணனை பெற்றாலும் இல்லையோ? அந்த பெற்ற வயிற்றுக்கு பட்டம் வாங்கி கொடுக்கிறாராம் கண்ணன். தாயை குடல் விளக்கம். குடல்னா வயிற்றிலிருந்து தானே கர்ப்பம் தரித்து தானே வந்து பிறந்தார். அந்த வயிற்றுக்கு ஒரு பட்டம், வயிற்றுக்கு ஒரு பெருமை. இப்பேற்பட்ட கண்ணனை பெற்றாளேன்னு கொண்டாடுறாளாம் எல்லாரும். அதைத்தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான். இனிமே நாம் எப்படி வரணும் அப்படிங்கிறது. இப்பேற்பட்ட கண்ணனை அவர் வந்துட்டார். இப்போ மாயனா இருக்கிறவர் இறங்கி கீழே வந்துட்டார். இனிமே நாம் எப்படி கண்ணனை அணுக வேண்டும்? தூயோமாய் வந்து நாம உள்ளத்துல தூய்மையோட வரணும். அவரை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது. அவரை தவிர மற்றொரு புருஷார்த்தம் கிடையாது. இந்த உண்மையான எண்ணத்தோட தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அவரிடத்துல எதையும் எதிர்பார்த்து வரல, அவரையே எதிர்பார்த்து வந்தேன் இப்படின்னு சொன்னாலே அதுக்கு தகுந்த புஷ்பம் தான் கொண்டு வரணுமா. அதைத்தான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. புஷ்பத்துக்கு இருக்கிற தூய்மையாவது பார்த்து பரமபாகவதனா இருக்கிறவர் வளர்க்கணுமோ இல்லையோ? ஆக தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. அப்ப முதல்ல சொல்லப்பட்டது
கையால் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை சொன்னாள். இதைத்தான் காய்கம் காய்கம்னுவா. நமக்கு 3 இருக்கோ இல்லையோ, மனசு, மொழி, மெய். மனோவாக் காயம்னு 3 சொல்றமே. மனசாலையும் பகவானை ஆசிரியக்கணும், வாக்காலையும் ஆசிரியக்கணும், காயத்தாலையும் ஆசிரியக்கணும். இந்த 3ம் பக்தியில் ஈடுபடுறதான் சொல்லுவா முக்கரண முயற்சின்னு சொல்றோம் இல்லையோ. 3ஐயும் பெருமாள் கொடுத்திருக்கார். அதுல முதல்ல சொல்லியாச்சு, வாயினால், அதாவது தூமலர் தூவி தொழுது புஷ்பங்களை கொண்டு பெருமான் திருவடிகளுக்கு அர்ச்சனம் பண்ணி, வாயினால் பாடி, வாயார பாடு. புஷ்பத்தை துளசி எடுத்து அவர்கிட்ட போடச்சேவே கேசவாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, நாராயணாய நமஹா, விஷ்ணவே நமஹான்னு சொல்லுவோம் இல்லையோ. அப்ப தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி, அப்ப வாயால கூடவே பாட வேண்டும். இப்ப பாடியாச்சு, போட்டாச்சு. ஆனா மனசு எங்கேயோ சுத்தின்தா. கையிலேருந்து துளசி நன்னாத்தான் போய் விழருது, குங்குமார்ச்சனை குங்குமம் போய் விழருது. வாயால கூட லக்ஷ்மி தேவிக்கு நமஸ்காரம், சந்திரசோபனாவுக்கு நமஸ்காரம், கமலாவுக்கு நமஸ்காரம் நன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மனசு மட்டும் இது எப்ப முடியும், பிரசாதம் எப்ப வாங்கிக்கலாம், எப்ப கிளம்பலாம், இப்படின்னு சுத்திட்டு இருந்தா பிரயோஜனப்படாது. இப்போ அதனாலதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதுல உள்ளம் நமக்கு ஈடுபட வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இந்த முக்கரணத்தாலும் பக்தியே பண்ணி கொண்டிருந்தால். இப்ப இந்த பாட்டுல இருக்கிற ஒரு சொல்ல கொஞ்சம் 3 இடத்துல சேர்த்துன்னு பாப்போமா. தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இப்படித்தானே இருக்கு. அதை சற்று மாத்தினோம்னால், தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி தொழுது, மனத்தினால் சிந்தித்து தொழுது. தொழுதுன்னு இருக்கிற 3 இடத்துல சேர்க்கலாமே. இப்போ ஏன் நம்மளும் பல தடவை தொழலாமோ இல்லையோ. என்ன இப்போ ஆறாரோ பண்ணிட்டு இருக்கான்னா இது ரொம்ப நாளா நமக்கு சொல்லியிருக்கிறது தான். இப்போ முதல் பாட்டுல உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. நம்மாழ்வார் ஆரம்பிக்கச்சேவே தொழுதுன்னு சொல்றார். இப்ப ஆண்டாள் 5வது பாசுரத்துல தொழுதுன்னு சொல்லுகிறாள். அது பல முறை பண்ண வேண்டியிருக்கு. எப்போதென்னால் முக்கரணத்தாலும் தொழ வேண்டும். தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி தொழுது, மனத்தினால் சிந்தித்து தொழுது என்ன 3 இடத்துல சேர்த்துங்க. இதை ஏன் சேர்க்கணும்? உமக்கு விருப்பம் இருக்குன்னு சேர்க்கிறீரா? இப்போ எனக்கு விருப்பம் இல்லை சுவாமி, சேர்க்க மாட்டேன்னு அப்படி சொல்ல முடியாது. கண்ணன் 9வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? மன் மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமை வைஸ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா. அந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சமா அர்த்தம் சொல்றேன், அப்பதான் அதனுக்கு இருக்கிற செறிவு மனசுல நன்னா வாங்க முடியும். மன் மனாபவ, எத்தனை இடத்துல எங்கிட்ட 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 சோம்பாம சொல்றார் கண்ணன். எங்கேயானு ஒரு நிமிஷம் அதை விட்டுடுறாரான்னு கொஞ்சம் பாருங்களேன். மன் மனாபவ, எங்கிட்ட மனசவை. மத் பக்தஹா பவ, என்னிடத்துல பக்தியோடு இரு. மத் யாஜி பவ, என்னை குறித்து ஆராதனம் பண்றவனா இரு. மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு, என்னை குறித்து நமஸ்கரிப்பவனா இரு. மாமே வைஸ்வசி யுக்தைவம், என்னையே வந்து அடைகிறாய். ஆத்மானம் மத்பராயணா, என்னிடத்திலேயே நெஞ்சு செலுத்தனா இருந்து என்னை வந்து அடைவாய். அப்ப அந்த ஸ்லோகத்தில் மன் மனாபவ மத் பக்தஹா பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு மாமே வைஸ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணான்னு இருக்கும் இல்லையோ. அந்த இடத்துல வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகைன்னு ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணார். கீதைக்கு ராமானுஜர் அருளியது ஸ்ரீ ராமானுஜ கீதா பாஷ்யம், வேதாந்த தேசிகன் அருளியது ராமானுஜ கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகை. அதனுடைய உயர்ந்த அர்த்தங்களை சேர்த்து சொல்றார். கண்ணன் இப்படி சொல்றாரு, மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு. இதுல ஏதோ ஒரு சொல்ல எல்லா இடத்துலையும் சேர்த்துக்க வேண்டியிருக்குங்கிறார். மன்மனாபவன எங்கிட்ட மனசை செலுத்து. மத் பக்தஹானால் பக்தன் எப்படி இருக்கணும்னு சொல்லச்சே, எங்கிட்ட மனசை வைத்தவனாய், என்னை பூசிப்பவனாய், என்னை வாயார பாடுபவனாய், என்னை நமஸ்கரிப்பவனாய் இருக்கணும்னு சொன்னா நியாயம். அதுல எங்கிட்ட பக்தியோட இருக்கிறவனாய்னா பக்தன் எப்படி இருக்கான்னு தானே விளக்கவே வந்திருக்காரு. இப்போ அதுல போய் எங்கிட்ட பக்தியோடு இருப்பவன் ஒரு தனி அடையாளம் சேர்க்க முடியாது. பக்தனுக்கு தான் அடையாளமே சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப ஆச்சரியமா அந்த சுவாமி சாதிக்கிறார். மன்மனாபவ மத் பக்தஹான்னு சொன்னால் இங்க பக்தினா அன்புன்னு அர்த்தம் பண்ணிக்கோ. அந்த அன்போடு கூட என்னிடத்தில் அன்பு வைத்து மன்மனாபவ, அன்போட மனசை எங்கிட்ட வை, அன்போட நமஸ்காரம் பண்ணு, அன்போட வாயார பாட்ட சொல்லு, அன்போட புஷ்பார்ச்சனை பண்ணு, அன்போட தியானம் பண்ணு. ஏன்னா கண்ணனுக்கு பயம் போய் எல்லாம் பண்ணுவான், துளி கூட அன்பில்லாத வரட்டுத்தனமா பண்ணி முடிச்சுட்டான்னா. இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறையற இருகும் வண்ணம் சுரும்பமறு சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. இந்த பாட்டுக்கு இருக்கிற பெருமை 2 இடத்துல 2 ஆழ்வார் பாடுறார். இதே சொற்றொடர் திருக்குறுந்தாண்டகத்துல திருமங்கி ஆழ்வாரும் பாடுறார்,
இதே சொற்றொடர தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையிலையும் பாடியிருக்கார். எப்ப நாம சேவிக்க வந்தாலும் அர்ச்சனை பண்ண வந்தாலும் எதுவும் அன்போடு இருக்கணுமோ இல்லையோ, அப்ப அந்த நடுவுல இருக்கிற அன்புங்கிறத எல்லா இடத்துலயும் கொண்டு கூட்டு பொருள்கோள்னு சொல்லலையா, அத போல ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டியிருக்கார். இந்த பாட்டுல அந்த மாதிரி கூட்டி ஆகணும். இப்ப தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி தொழுது மனத்தினால் சிந்தித்து தொழுது தொழுதால் போய பிழையும் புகுதருவான் என்னனவும், ஏற்கனவே பண்ணிருக்கிற பாப்பங்கள் எத்தனையும் ஓடிய போடும், ஒண்ணுமே நிற்காது, தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போய்விடும். அதே மாதிரி புகுதருவான் நின்னனவும், இனிமே பண்ண போற பாப்பம். ஆண்டாளுக்கு ரொம்ப உறுதியா ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இவன் சரணாகதிக்கு வருவான், ஏற்கனவே பண்ண பாப்பத்தெல்லாம் தொலைச்சுடுன்னு சொல்லுவான், இனிமே பண்ண மாட்டியோ இல்லையோன்னு கேட்பாரு, தெரிஞ்சு பண்ண மாட்டேன்னு விடுவோம். அப்படின்னு அந்த உலகத்துல வாழற வரைக்கும் எது வேணா தான் நடந்துட்டு இருக்கும். இப்போ ஆனா அந்த தெரியாத பண்றது போனா போறது, தெரியாத பண்றதுக்குள்ள தெரிஞ்சு பண்ணிட்டு தெரியாதுன்னு சேர்த்துடக்கூடாது. அப்படின்னா கணக்கு பண்ண தெரியாதா? பெருமான் ஏமாளின்னு மட்டும் ரொம்ப நம்ம நினைச்சிடவே வேண்டாம். ரொம்ப சாமர்த்தியக்காரர், ஆனா ஏமாந்தாப்புல இருப்பார். நிஜமாவே எனக்கு புரியலையா, அதை கண்டே கொள்ளாம சரி போனா போறதுன்னு விட்டுடுவார். ஆனா தெரிஞ்சுட்டு மாற்றி ஏதானு பண்ண பாக்குறேன்னா அடிக்க மாட்டார், படைக்க மாட்டார். ஆட்டம் அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம்னு போய விழையும் புகுதருவான் நென்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பு, அந்த மாயனை தாமோதரனை செப்பினால் இது இத்தனை துரிதங்களும் ஓடிப்போம் என்ன ஒருத்தி கேள்விக்கு இன்னொத்தி சமாதானம் சொல்லிட்டா. அப்படிங்கிறது 5வது பாசுரம். கேள்வி பதிலுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு ஆணையை பற்றி பார்க்க வேண்டும். ஆணை வருணதேவனுக்கு ஆண்டாளிட்ட ஆணை. அது என்ன நேற்றைய பாசுரம். அந்த பாசுரத்திலே ஓர் அர்த்தம் சாரார்த்தங்களை பெரியவாச்சான் பிள்ளையாகட்டும் நாயனாராகட்டும் ஏன் ஜனன்யாச்சாரிய சுவாமியோ வருஷம் சார்ங்கமுதைத்த சரமழை போலே அவ அர்த்தத்தை அவ்வளவு தூரம் ஆழ்ந்த கருத்துக்களை வருஷிச்சிருக்கா. அங்கொன்னும் இங்கொன்னும் ரெண்டா பார்ப்போம். ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். ரொம்ப தேவையான பாட்டு. சரியா மழை பெய்யணும், மாதம் மும்மாறி பொழிய வேண்டும். இந்த பாட்டின் தொடக்கத்துல ஒரு கேள்வி, அதுக்கு உடனே ஒரு பதில் சொல்லிக்கிறார். ஆண்டாள் வருணதேவனை இறைஞ்சி வேண்டுகிறாளா? கொஞ்சம் மனசுக்கு நிரடலா இருக்கே. யாரோ வருணதேவன், அவனை போய் எங்க ஆண்டாளா இறைஞ்சுவாள்? அவள் போய் பிரார்த்திப்பாளானால் தப்பா எழுதுறோன்னு அர்த்தம். ஒரு நாள் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. திரவந்தி தேவாக தைத்தியாக பிரணமந்தி தேவதாக. திரவந்தி யாரான ஒரு பரம பாகவதனை பார்த்தால் தீயவர்களெல்லாம் ஓடியப்படுவாளாம். பிரணமந்தி தேவதாக நல்லவர்களால் தான் விழுந்து விழுந்து வணங்க ஆரம்பிச்சுவாளாம். பகவானை வணங்குவதோடு இல்லாமல் பரம பாகவதனாக ஒருத்தன் இருந்தால் அவனையும் வணங்கணும் இல்லையோ. ஆண்டாள் வருண பகவானை வணங்கி பிரார்த்திக்கிறாள் இல்லை, அது தவறான செய்தி. ஏன் வணங்க மாட்டாளானால் என்ன சாஸ்திரத்துல சொல்லி வணக்கம்னு இருக்கோ அத்தை செய்வாளே தவிர அதை மீறி இவன் தான் நமக்கு என்ன கொடுக்க போறான்னு செய்ய போறது இல்லை. பின்ன எப்படி ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிறதே, ஆழிமழைக்கண்ணான் அவனை பார்த்து ஏதோ சொல்றாள் என்னால் அவருக்கு ஒரு ஆசை, இந்த பரம பக்தைகளுக்கு நாம ஒரு கைங்கரியம் பண்ணி நமக்கு ஒரு லாபம் வேணும் அப்படின்னு நினைச்சேன். அவர்கள்லாம் வந்து நின்னுட்டார்களாம். அவர்களுக்கு இப்ப ஆண்டாள் ஆணையிடுகிறாள். ஆண்டாள் பகவானுக்கு ரொம்ப பிரியத்தமிழாக இருக்கிறாள். அப்ப அவளை பிடிச்சுனுட்டா கண்ணனுக்கு கிட்டக்க போயிடலாம், சாமர்த்தியக்காரன் வருணதேவன். ஆனால இவரை பிடிச்சுனுட்டோம்னா நெருங்கலாம்னு தெரிஞ்சு இவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வருகிறார். அதைத்தான் வியாக்கியாத்தா இங்க சொல்றார். யார் கைவிட்டாலும் பெருமாள் கைவிட மாட்டார், பெருமான் கைவிட்டாலும் தாயார் கைவிட மாட்டார், தாயார் கைவிட்டாலும் பாகவதர்கள் கைவிட்டுவிடவே மாட்டார். இவர்கள் கைவிட்டால் விநாசமன்றோ சித்திக்கும். அதுக்கப்புறம் நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழியே கிடையாது. அதனால் தான் வருணதேவன் வந்தான் இருக்கிறான். ஏதோ ஒரு விஷயத்திலே கிஞ்சித் கரிக்க வேணுங்கிறதுக்காக வந்திருக்கார். ஒரு அழகான பிரமாணம் பார்ப்போம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு 2-3 பிரமாணங்களை வியாக்கியாத்தா சொல்லியிருக்கார். அது என்னன்னு சேர்த்து சொல்றேன். சச்ச பூஜ்யா யதாஹ்யம். நாம பாகவதர்களிடத்துல பக்தியோட இருக்கணும் இல்லையோ. எவ்வளவு பக்தியோட இருக்கணும்? கண்ணனே அதுக்கு வழி சொல்றாரு. இப்போ மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம், இதெல்லாம் பக்திக்கு இருக்கிற அடையாளங்கள்னு சொல்றார். என் பக்தி இருக்கிற ஜனங்களிடத்தே வாத்சல்யத்தோடு இரு, அவர்களுடைய குற்றத்தை பார்க்காதே. அப்ப அவருக்கு கொடுப்பதை குறைக்க கூடாது இல்லையோ. மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ. ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, நீங்க பூஜை பண்ணுங்க, நீங்க பூஜை பண்ணுங்க, நீங்க பூஜை பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டாராம். பக்தன் ஆயிடுவாரா? இல்ல, அவர் பண்றதே இல்லை. இவரை பண்ணு இவரை பண்ணு இவரை பண்ணுனார். நீரதான் பண்ணிரானா? எல்லாரையும் பண்ண சொன்னேன் பாருங்க, அதான் என் கைங்கரியம் விட்டார். அப்ப நீர் பண்ணுவீரா மாட்டீரானா? இல்லேன்னு விட்டார்.
அப்படி இருக்கக்கூடாது அர்ஜுனா. மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ மதர்த்தே டம்பவர்ஜனம். என் விஷயமா டம்பத்தை காட்டாதே. டம்பம் டம்பம்னா என்ன? அது அமானித்வம் அதம்பித்வம்னு கண்ணன் கீதையில சொல்றார். டம்பம்னால் புகழுக்காக பேருக்காக செய்தல். மதர்த்தே டம்பவர்ஜனம் மத் கதாசிரவணே பிரீதிஹி ஸ்வரநேத்ராங்க விக்ரியா. என் கதையை கேட்கறதுல பிரீத்தி இருக்கணும். கேட்கும் போது முகமெல்லாம் தாங்க மாட்டாமல் புருவ நெறிஞ்சு கண்லேந்து ஜலஞ்சலமா கொட்டி புலகாங்கிதம் அடைந்து அப்படித்தான் ஆறு இருக்கானோ அவன் பக்தன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்ப மத் கதாசிரவணே பிரீத்திகி ஸ்வரநேத்ராங்க வித்தியா மமானுஸ்மரணம் நித்தியம். விடாம என்னையே நினைக்கிறான். எச்சமாம் நோபஜீவதி. என்கிட்ட எதையும் திரும்ப எதிர்பார்க்கிறதே இல்லை. கையேந்தவே மாட்டான். இப்படி யார் இருக்கானோ சபக்தா அவன்தான். அஷ்டபக்திர் அஷ்டவிதாக்கியேஷா யஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே சச்ச பூஜ்யா யதாக்கியம். இந்த 8 அடையாளங்களுடன் கூடிய பக்தி எந்த தாழ்ந்தவனவடட்டவனா இருக்கட்டும். இது ஒண்ணு இவங்கிட்ட இருக்கணும் அவங்கிட்ட இருக்கணுங்கிறதுலாம் இல்ல. எந்த தாழ்ந்தவனிடத்தில் இருந்தாலும் அவனை என்னளவுக்கு பூஜை செய், என்னை போல மதிப்பாய், என்னளவுக்கு சச்ச பூஜ்யா யதாக்கியம். எப்படி எனக்கு பூஜை செய்வாயோ அப்படி அவனுக்கு பூஜை செய். அதுக்கு மேல அவர் சொல்றது கண்ணன் எனக்கு சமமா பூஜிப்பாய் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணுமா? எனக்கு சமம்னு சொல்லச்சே அவனுக்கு பூஜின்னு சொல்லும் போது இப்படி அர்த்தம் பண்ணிங்கோ. எனக்கு பண்ற அளவாவது அவளுக்கு பண்ணு. இன்னொரு தடவை சொல்றேன், எனக்கு பண்ற அளவாவுக்கு அவளுக்கு பண்ணுனால் அவர்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும். எனக்கு என்ன பண்ணுவியோ அதையானும் பண்ணுங்கிறாள். அப்படின்னா அவர் உள்ள எவ்வளவு தூரம் அவனிடத்துல சென்று இருக்கு. இப்போ இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு வருணதேவனுக்கு. ஆனால் நம்ம பெருமாளை பூஜைன்னு சொல்லிட்டு தான் போறாது. பாகவதர்களை அவனுக்கு சமமா கடைசி பட்சம் அவனுக்கு பண்ற கைங்கரியத்தையாவது பாகவதாளுக்கு பண்ணணும் அப்படின்னு தெரிந்து கொண்டுதான் இங்க கைங்கரியத்துக்காக வந்து நிற்கிறார். சச்ச பூஜ்யா யதாக்கியம் பிரமாணத்தை பார்த்தால் அப்ப பாகவத கைங்கரியத்தினாலே இவர்களுக்கு கிஞ்சித் கரிக்கிறதுனாலதான் நமக்கு ஏற்றம்னு தெரியறது. எதுக்கு வருணதேவன் இப்ப பண்றாருனால் ஆண்டாள் பரம பாகவத பெண், அவளுக்கு கைங்கரியம் பண்ணி நமக்கு ஒரு சத்காரம் ஏற்பட வேண்டும். இதுதான் பிரார்த்தனைய. 2 விதம் பாருங்க. ஒரு பக்கம் அபச்சாரப்பட்டுட்டா பெருமாள் கோவிச்சுக்கிறார், இன்னொரு பக்கம் உபச்சாரப்பட்டா ஓஹோன்னு ஆனந்தப்படுகிறார். நாம முதல்ல பகவான் இடத்துல போறோம். 3 விதத்துல ஒரு சொல்றாரு. இப்போ இன்ன கைங்கரியம் பண்ணு, முதல்ல பாகவத கைங்கரியம் பண்ணுன்னார் இல்லையே. பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு அடுத்த நிலை தானே பாகவதன். இல்ல அப்படி வேண்டாம். முதல் நிலையில ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் வா. ஆச்சாரியன் என்ன சொல்லுவாரான்? எங்கிட்ட நிக்க வேண்டாம், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லிடுவார். சரின்னு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். அவர்கிட்ட போனா இல்ல பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லுவார். அவர்கிட்ட பண்ணுவேன். பாகவதாள்கிட்ட போனா இல்ல ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லுவார். இந்த வரிசையில தான் நாம கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த உண்மைகள் தெரிந்த பர்ஜன்ய தேவன் ஆண்டாள் இடத்துல ஏதோ ஒரு கிஞ்சித்காரம் இந்த குழந்தைகளுக்கு பண்ணி நமக்கும் ஒரு சத்த வேணும் என்று கேட்பதற்காக வர, நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருக்க வேண்டும், பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடான்னு சொல்ற. ஹோன்னு மழை கொட்டத்துக்கு மழை மேகம் திரண்டுடுத்து சொட்டு சொட்ட ஆரம்பிக்கிறது. மின்னல் வெட்டுறது, இடி இடிக்க ஆரம்பிக்கிறது. கார் மேகமா அந்த மார்கழி மாசத்து காலங்கர்த்தால வேலை நன்னா தெரிய ஆரம்பித்தது. அப்ப பார்த்து ஒத்திக்கு சந்தேகம் வந்தது, நடக்குமா நடக்காதான்னு. ஆமா, இத்தனை நாள் இத்தனையும் சொல்லியிருக்கேன் பாகவத பிரபாவம் நடக்குமா நடக்காதாங்கிறிய. ஒண்ணு செய், மாயனை தாமோதரனை செப்பு போயபடியும் புகுதிருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும் அப்படின்னு சொல்ல, சரி இனி மார்கழி நோன்புக்கு 10 பெண்களை அழைப்போம் என்று ஆண்டாள் ஒருப்பட்டு பிள்ளா என்னும், பேய்ப்பெண்ணே என்னும், கோதுகலமுடைய பாவா என்னும், மாமான் மகளே என்னும், சுவர்க்கம்பூகுன் அம்மனா என்னும், கோவலர்தம் பொற்கொடியே என்னும், நற்செல்வன் தங்கா என்னும், போதரி கண்ணினா என்னும், நாவுடையா என்னும், இளங்கிளியே என்னும் 10 பாசுரங்களால் 10 பெண்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவது நாளை முதற்கொண்டு பாசுரம். மாயனை மண்ணு வடமுதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனத் துறவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதிருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பு ஏலோ